ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது. முக்கியமான தேவை பண தேவை. இப்போதைக்கு எல்லாருக்குமே அதுதான் ஃபஸ்ட்டு. பட் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் முதல் பிரச்சனையாக நிற்கிறது பணமாக தான் இருக்கும். அதனால் இந்த பொருளாதார ரீதியாக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்னமாவது நம்ம நல்லது சொல்லியாச்சுன்னா உடனே அதை செஞ்சுடுறோம் இல்லையா? ஆற்றுல நம்ம இத்தனை நான் பண்ணுறேன், என்னை யார் சொன்னாலும் அந்த பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன். பட் இதெல்லாம் தெய்வத்துக்கு தெரியறதா என்னென்னு தெரியல. தெய்வம் என்னை பார்க்குறதா என்னென்ன தெரியல. தெய்வத்துக்கு தெரியலை, கண்ணே திறக்க மாட்டேங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்னோடய விஷயத்தில் என்னை பார்க்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது என்ன அப்படின்னாக்க, உங்கள் ஆற்றுல பள்ளி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணுங்க. தெய்வத்துடைய நடமாட்டம் இருந்தால் தான் பள்ளி ஆற்றுல இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி அந்த பூஜை அறையில் பள்ளி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது விளக்கேற்றும் போது குடுக்குடுன்னு ஓடும் செவத்தில். ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வேண்டிக்கிறத நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவர் பார்த்துக்கின்றிருக்கார், அவருக்கு தெரியறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். ஒரு சில காரியங்கள் சொல்லும்போது பூஜை அறையில் அந்த மாதிரி டெக் டெக்டின்னு கத்தும் பித்தலாம். அப்படி கத்தித்துனாக்க தெய்வம் உங்களுக்கு குறி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை பண்ணாத தெய்வம் அறிவுறுத்துறது தான் அர்த்தம். ஜென்ரலாக நம்ம ஆற்றுல வெளியில் பேசும்போது அங்கே பேசும்போதெல்லாம் கத்துறது அது ஓரளவுக்கு உண்டு. பட் இந்த அளவுக்கு கிடையாது. ஒரு சில காரியங்களை நீங்கள் மனசார நினச்சி பூஜை ரூமில் வேண்டிக்கும் போது விளக்கேற்றிட்டு வேண்டிக்கின்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இது எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் நினச்சி வேண்டிக்கும் பொழுது இந்த பள்ளி கத்தித்துனாக்க கண்டிப்பான முறையில் அதுக்கு தெய்வம் செவிசாய்த்து பதில் சொல்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் மனசார வருத்தமே பட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் பள்ளி இருக்கா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. விளக்கேற்றும் போது குடுக்குடுன்னு ஓடும், அதெல்லாம் போயிட்டு வரதான் நீங்கள் நோட் பண்ணுங்க. தெய்வத்தை மனசார வேண்டிக்கும் போது உங்களையும் அறியாமல் அந்த சத்தம் கேட்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருங்கோ.